அன்றைக்கி இந்த ஸ்கூலில் வந்து இந்து பார்த்தேன், அதை வன்மையாக கண்டிக்கிறேன். இத்தகைய போலியான கருத்துக்கள், மூட நம்பிக்கையுடைய கருத்துக்கள் சமுதாயத்தில் வந்து உங்களுடைய நிலை வந்து உங்களுடைய கடந்த வாழ்க்கையினால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் போய் சொல்வதெல்லாம் ரொம்ப விஷமமான கருத்து. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இத்தகைய பேச்சாளர் எப்படி வந்து ஒரு அரசாங்க பள்ளிக்கு வந்தார் என்பதை அரசாங்கம் வந்து ஒரு என்கொயரி பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். அதற்காக இப்பொழுது அமைச்சருடைய அறிக்கையும் பார்த்தேன். அவர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று முழுமையாக நம்புகிறேன். பிஎம்சி திட்டம் தொடர்பாக வந்து பல்வேறு எந்த திட்டம்? பிஎம்சி ஸ்கூல் ஃபண்டுக்கு வருது. பிஎம்சி தேசிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷனல் பாலிசி, என்இபி அது பேர். என்இபியில் பிஎம்சி திட்டத்தின் தான் இப்போ நிதி வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்இபியை நீ ஏற்றுக்கிட்டா தான் வந்து பணம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கு உங்களுடைய கரிக்குலம் என்ன இருக்குது என்றெல்லாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு விரோதமானது. அவர்கள் 3 மொழி கொள்கை என்று சொல்லும் பொழுது நீங்கள் எந்த மொழியை வேணால் படிக்கலான்னு மேலோட்டமாக சொன்னாலும் அதை ஹிந்தி திணிப்பாக தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து மொழிக் கொள்கையை மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டெக்ஸ்ட் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷமமான கருத்துக்கள், அது சரித்திரத்தை திரிக்கின்ற கருத்துக்கள், விஞ்ஞானத்துக்கு மாறான கருத்துக்கள் எல்லாமே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி டெக்ஸ்ட் புக்கில் நிறையா இருக்குது. டார்வினுடைய எவல்யூஷன் தியரியை வந்து அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. அவங்க நடத்துகிற பள்ளியில் வந்து பீரியாடிக் டேபிளே போடுறதில்ல. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், பீரியாடிக் டேபிள் ஒன்று சயின்டிஃபிக் டேபிள் இருக்குது, அதெல்லாம் கொடுக்கறதில்ல. அதனால் விஞ்ஞானத்துக்கு விரோதமான கருத்துக்கள் எல்லாம் அந்த கல்விக் கொள்கை கொடுப்பது என்பதை யாருமே வந்து விவாதத்துக்கு கொண்டு வருவது கிடையாது. அவங்க 3 மொழி கொள்கையை கொண்டு வராங்க, நீங்கள் வந்து இந்தியை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்றது மட்டும்தான் விவாதத்துக்கு வருது ஒழிய அவர்களுடைய மொத்தமான விஷமமான கருத்துக்கள், பிற்போக்கு சிந்தனையான கருத்துக்களை எல்லாம் மத்திய பாஜக அரசாங்கம் முன்வைக்கிறார்கள் என்பது விவாத பொருளாக வரவில்லை. அது விவாத பொருளாக வர வேண்டும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நியூ எஜுகேஷனல் பாலிசியை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளாததை நான் வரவேற்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முதலமைச்சர் இன்னும் வரவே இல்லையா? அவர் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கறது. இவங்க முன்னாடி ஒரு மாநாடு நடத்தினாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்பொழுது, நான் நினைக்கிறேன் திரு எடப்பாடி இருக்கும்பொழுது ஒரு மாநாடு நடத்தினாங்க, ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டின் மூலமாக எத்தனை முதலீடு வந்தது, அந்த முதலீடுகள் எல்லாம் நிஜமாவே வந்ததா, அதற்காக எவ்வளவு தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்கன்றது அதை வெளியிட்டுட்டு அவர் இந்த கேள்வியை கேட்டார்னா நியாயமான கேள்வியா இருக்கும். கரெக்ட். அதான சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் ரெண்டுக்குமே நான் சம்பந்தம் இல்லை. 2 பேருமே வெள்ளளிக்க கொடுக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் எத்தனை முதலீடு வந்தது என்ற வெள்ளறிக்கை அவர்கள் கொடுக்கட்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இவர்கள் எத்தனை முதலீடு கொண்டு வந்தால் இவர்கள் வெள்ளையீடு கொடுக்கட்டும். நடுவில் இருக்கிற நான் அம்பையர் மாதிரி பார்க்குறேன். வார்த்தை போரே வரல. இது வந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியம். நீங்கள் படிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் ஆங்கிலத்தில் தான் அவரும் ட்வீட் பண்ணார், நானும் ஆங்கிலத்தில் ட்வீட். நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். கருத்து பரிமாற்றம் 2 பேருக்குமே ஒத்தை கருத்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது. 2 அரசியல் பிரமுகர்களுக்கு, 2 பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஒத்த கருத்து இருக்க வேண்டும் அவசியமே கிடையாது. கருத்து பரிமாற்றம் நடந்தது. அவர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார், அதுக்கு நான் வேற கருத்து வைக்கிறேன். பாலிசி மஸ்ட் பி டிபேட்டட் அண்ட் டிசைடட். இதனாலேயே வந்து ஆமாஞ்சாபி போடுறவங்க தான் நண்பர்கள்னு அர்த்தம் கிடையாது. கருத்து பரிமாற்றம் இன்டலெக்சுவலாக, அது அறிவு ரீதியாக கருத்து பரிமாற்றம் செய்பவர்களும் நண்பர்களாக இருக்க முடியும்.